வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கல்யாண வீடுகள் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கேன். அதுக்கு நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கணும். 10 பல் பூண்டு, ஒரு சில்லு தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நம்ம ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கணும். நான் 3 வாழைக்காய் இந்த மாதிரி ஷேஃபில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேஃபில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு நம்ம முதலே போட்டு அரைச்சிருக்கனால கொஞ்சமாக சோம்பு போட்டு இந்த வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை போட்டு அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடணும். நம்ம எண்ணெயிலே பாதி வெந்துடணும். வெந்ததுக்கப்புறந்தே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இதுக்கு நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காது. காரம் இருந்தால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதுக்கு நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சோன்னு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுட்டு இது எல்லாமே இது மிளகா, மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுறணும். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும். ரொம்ப எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அது ஒரு மாதிரி மொறுமொறுன்னு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு லிமிட்டாகவே எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன். பவுடர் சால்ட்டு தான் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்மளுக்கு 90% வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சோம்பு, வெள்ளைப்பூடு இதெல்லாம் வச்சு தேங்காய்லாம் அதை நம்ம இதில் சேர்த்துறணும். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இப்படி நல்லா நம்ம கிண்டி விட்டோம்னா அதோட பச்சை வாசனையும் நம்மளுக்கு அதில் போயிடும். அந்த மிக்சியையும் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி இருந்தது அதையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு ஓகே. உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஈஸி தான். சொல்ல நல்லா கிண்டிட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். இதே மெத்தட் தான். ஈஸியான மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரியே கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.